லேட் ஆயிடுச்சு. போலாமா? ஃப்ரெண்டு. ஓ ஹாய். ஏய் யார் இவங்க? என் ரூம்மேட். சொல்லவே இல்ல. சரி அவங்க நம்பர் கொஞ்சம் வாங்கி கூட. நம்பரா? உனக்கு எதுக்கு? உன் நம்பர் நாட் ரீச்சபிள்னே வருது, பேசணும்ல. ஓ அதான். சரி ஓகே, நம்பர் குட்ரி. ஆ நோட் பண்ணிக்கோ. காலேஜுக்கு டைம் ஆச்சு, Okay. பார்க்கலாம். பை. வா. செம்மையா இருக்காளே, தூக்கிற வேண்டியதுதான். ஹலோ ஹலோ மேடம், ஒரு நிமிஷம். யார் என்னங்க நீங்க? பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? சாரி. உங்க ரூம்மேட் பிரியாவோட ஃப்ரெண்டுங்க. அன்னைக்கு ஃபோன் நம்பர் கூட வாங்கினேன்ல. ஓ சாரி. நல்லா இருக்கீங்களா? சரி அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபோன் பண்ணா எடுத்து பேசுங்க. இப்போ கால் பண்ணல, அதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓகேங்க, வரட்டா? பை. ஆக்சுவலி மேம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களே, இட் வாஸ் சோ ஈஸி. அதான் நேத்து. ஒரு நிமிஷம், புது நம்பரா இருக்கே, யாருன்னு தெரியலையே. ஹலோ, யாரு? ஹலோ, நான் தாங்க பிரியா ஃப்ரெண்டு. ஞாபகம் இருக்குங்களா? ஓ சொல்லுங்க. என்னங்க நம்பர் வாங்குனீங்க, சேவ் பண்ணாமல் போயிட்டீங்க பார்த்தீங்களா? ஓகே, டோன்ட் வரி, சேவ் பண்ணிக்கிறேன். சேலம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 3 years ஆயிடுச்சு. ஓ அப்படியா? ஆ ஒரு முக்கியமான இடம் ஒன்று சொல்கிறேன். 1000 சாமி சிலைங்க ஒரே கோயில் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? 1000 சாமி சிலையா? எந்த கோவில், எங்க இருக்கு? எனக்கு தெரியல. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரெடியாக இருங்க, வந்து கூட்டிகிட்டு போகிறேன். இல்ல, நான் வரல. வரணும், வரீங்க. ஹலோ 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 ஹலோ. 1000 சாமி சிலைகள் ஒரே இடத்துல இருக்கிறத நான் இப்போதான் முதல் முறையா பாக்குறேன். அதனால தான் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன். வேற எதுவும் நினைச்சுக்காத. பாத்தீங்களா, 1000 சாமி சிலைங்க, உள்ள ஒரு பெரிய லிங்கம் இருக்கு. ஓகே. கோயிலுக்கு வந்தா நேரா வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் சென்னைக்கு தான் போகணும். என் வீடு சேலத்துல தானே இருக்கு, வாங்க எங்க வீட்டுக்கு போவோம். பரவாயில்லையே, வீடு கிட்ட தான் இருக்கு. வாங்க. எடுத்துக்கோமா. தேங்க்யூ ஆண்டி. இந்தா. அப்பா அம்மா எப்படி இருக்காங்கம்மா? அப்பா அம்மாலாம் இல்லை ஆண்டி. எனக்கு எல்லாமே எங்க அக்கா தான். சாரிம்மா, நாங்க எல்லாரும் இருக்கோம். அங்கிள் இருக்காரு, பாப்பா இருக்கா, நான் இருக்கேன். நாங்க எல்லாம் உன்னோட ஃபேமிலி தான். நீ எதுக்கும் கவலைப்படாத. இது உன் வீடு, நீ எப்ப வேணா வரலாம். ஓகே, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. என் வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் ஃபேமிலியை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. உண்மையிலேயே உன்னை பார்த்ததும் ஒரு பொறுக்கி பையன் தான் நினச்சேன். உன் ஃபேமிலியை பார்த்ததும் உன் மேலே கொஞ்சம் மரியாதை வந்துருச்சு. என்னம்மா நீ இப்படி சாப்பிடுற? இரு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். சாப்பிடு. என்னம்மா அப்படி பார்க்குற? சாப்பிடும்போது அழக்கூடாது, சாப்பிடு. சரிங்க ஆண்டி. உங்க அப்பா அம்மாவை பார்த்து 1 மாசம் ஆச்சு. அவங்கள பார்க்கலான்னு வந்தா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்ற. வா தர்ஷினி, நான் சொல்லலை யாருமே வீட்டில் இல்லை பார்த்தியா? வா உட்கார். சரி, நான் குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? வேண்டாம், ரொம்ப தலை வலிக்குது. நீ ரிலாக்ஸ் பண்ண,
நான் 5 நிமிஷத்தில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். தர்ஷினி, தலைவலி குறைஞ்சிருக்கா? இப்போ பரவாயில்ல. வேண்டாம் ஒன்றும் இல்லை, வேண்டாம். ரிலாக்ஸ் ஆகணும்ல, அதனால தான். ஒன்றும் இல்லை தர்ஷினி, ரிலாக்ஸாக இரு. நம்ம 2 பேரும் என் அக்காவை மீட் பண்ணணும். எப்போ போகலாம்? போகலாம், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நீ எப்போ சொல்கிறியோ அப்போ மீட் பண்ணலாம். ஹலோ டாக்டர் தர்ஷினியா? ஆமாம். உங்களை பார்க்கணும், கொஞ்சம் நேரில் வர முடியுமா? யார் நீங்கள்? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நேரில் வந்தால் எல்லாம் பேசிக்கலாம். முடியாது. ஹலோ 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 ஹலோ. ஹலோ. உன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், பாரு. ஹலோ. சொல்லு. யார் இந்த வீடியோவை கொடுத்தது? உங்களுக்கு எப்படி இது கிடைச்சது? நேரில் வா சொல்கிறேன். ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணிடுங்க. சரி சரி, எங்கே வரணும் சொல்லுங்க. நீ சும்மா வரக்கூடாதுமா. வரும்போது 5 லட்ச ரூபா பணத்தோட வா. 5 lakhs? நாளைக்கு சரியா 5 o'clock லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ வந்துரு. ஓகேவா? ஓகே, கண்டிப்பாக வரேன். அந்த வீடியோ மட்டும் யாருக்கும் அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். ஹலோ. ஹலோ புகழ். சொல்லு தர்ஷினி. நாம 2 பேரும் ஒன்றா இருந்ததை யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. என்ன சொல்கிற? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அவன்கிட்ட இருந்து அந்த வீடியோவை வாங்கு. நான் உனக்கு அவன் நம்பர் அனுப்புகிறேன். ஹலோ. ஏய் முத்து, எங்கடா இருக்க? நீ தான் தர்ஷினிக்கு ஃபோன் பண்ணியா? தோடா, நான் கொண்டு வர பழத்தெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாராம். ஆனால் இவர் கொண்டு வர பழத்தை மட்டும் மறைச்சி சாப்பிடுவாராம். ஏய், எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்ச பாத்தியா? அதுக்காகத்தான் இந்த 5 லட்ச ரூபா ஃபைன். மச்சான், நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த 5 லட்சத்தில் பாதி எனக்கு வேணும். அதுக்கு தான் அந்த வீடியோவே உனக்கு அனுப்பிச்சேன். புகழ். புகழ், புகழ். யாருமா? யார் வேணும்? வீடு பார்க்க வந்திருக்கீங்களா? நான் தான் ஹவுஸ் ஓனர். சொல்லுமா. இங்க ஒரு ஃபேமிலி இருந்தாங்களே. ஃபேமிலி எல்லாம் யாரும் இல்லையே. ஒரு பையன் மட்டும் தான் இருந்தான். 1 மாசத்துல அவனும் காலி பண்ணிட்டு போயிட்டான். ஆண்டி உள்ள போய் பார்க்கலாமா? பாருமா, ஓபன்ல தான் இருக்கு. கொஞ்சம் இருமா. தர்ஷினியா? ம், ஆமா. மேடம் உட்காருங்க.
டோரை சாத்துங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த வீடியோவை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி நீ 5 lakhs கொடுத்துட்ட. நீ சொன்ன மாதிரி வீடியோ டெலிட் பண்ணுவேன். ஓகே ஓகே. டன். இவன் என்னடா பண்றான்? ஏதோ மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி போலாம். என் அக்காவை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. நான் கரெக்டா தானே இருந்தேன். ஃபேமிலி சென்டிமெண்ட்காக தானே நான் ஏமாந்தேன். அவன் அதை யூஸ் பண்ணிக்கிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தீபா. செத்துடலாம் போல இருக்கு. நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம், பயப்படாத. சொல்லுங்க தலைவா. நேத்து உன் கார்ல ஒரு பொண்ணு இருந்தால, பார்த்துட்டீங்களா? அவ என் கண்ணுக்குள்ளே நிக்கிறாடா. அவ்வளோதானே, கொஞ்சம் பணத்தை விட்டு வச்சா வந்துட போறா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவ எனக்கு வேணும். தலைவா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஹலோ, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீங்க கேட்ட பணத்தை தான் நான் கொடுத்துட்டேன்ல. ஏய் உன் பணம் எவனுக்கு வேணும்? நான் சொல்றேன்ல, என்ன சொல்லுங்க. இப்போ நீ அந்த இடத்துக்கு வர, மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நான் சொன்னதை செஞ்சிருவேன். ஓகேவா? சாரிக்கா, தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன்க்கா. அக்கா அதை இப்ப வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. என்ன பிளாக்மெயில் பண்ற எல்லாரையும் வீடியோ எடுத்து அனுப்புறேன்க்கா. நீ கண்டிப்பா வருவேன்னு தெரியும். நான் தான் 5 லட்சம் கொடுத்துட்டேன்ல, மறுபடியும் ஏன் எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், நான் பணம்லாம் கேட்க மாட்டேன், பயப்படாத. நான் சொல்றத மட்டும் இந்த ஒரு வாட்டி செஞ்சிட்டேன்னா உன்னை விட்டுருவோம்.